ஹே வாட்ஸ்அப் கைஸ் ஹைலாண்ட் சீரிஸ் ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு வந்துடுச்சு. இது டிலே பண்ணி ரொம்ப வருஷம் டிலே பண்ணி எப்படி கொண்டு வந்துட்டாங்க. நான் கூட இந்த சீரிஸ் பார்க்கணுமான்னு இருந்தேன். பட் ரொம்ப மோசம் கிடையாது, ஷியலுக்கு அளவு மோசம் கிடையாது. பட் மோசம் தான், பட் ரொம்ப கிடையாது கைஸ். மேஜிக் டெக்னு ஒப்பிச்சிட்டாங்க. பட் அண்ட் ஃபைனலாக நம்ம பல நாள் தியரி இப்போ படிச்சிருச்சு. டார்க் லார்ட் இஸ் பேக், மெஃபிஸ்டோ இஸ் பேக். ஐ எம் சாரி, இது வந்து ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். ஸோ ஸ்பாய்லர் வீடியோ பாருங்கள். அண்டு ஸ்பாய்லர் ரிவ்யூ நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் என்ன சொல்லலாம், ஒன்றுமே இல்லையாங்க, ப்ராம்ஸ் ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த சீசன் பிடிச்சதுன்னா நாட்லி கேரக்டர். அந்த நாட்லி கேரக்டர் வந்து எனக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்க ஆக்டிங்கும் சரி அண்ட் அவங்களோட சாமும் சரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரீரியை விட அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. நாட்லி கேரக்டர் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க வந்த எல்லா ஷாட்டுமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்களுமே ஒரு பயங்கரமான ஏஐ காமிக்கப்பட்டிருக்கும். தேவையில்லாமல் திருப்பி வீடு கொண்டு வந்துட்டாங்க. பட் அவங்களோட ஏஐ வந்தக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலி அவங்க தான் இந்த சீரிஸில் ஒரு ஹியூமர் ரிலீஃபாகவே இருக்காங்க. மற்ற எல்லாமே குஞ்சு போயிட்டு இருக்க வகையில் இவங்க மட்டும்தான் ஒரு ஹியூமர் ரிலீஃபாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ரீடியோட அம்மா கேரக்டருமே எனக்கு ஓகேவாக இருந்தாங்க. பிகாஸ் அவங்க சப்போர்ட்டிங் ரோலில் பயங்கர பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டர் மேலே குறையும் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ரோலில் அவங்க பயங்கரமாக இருந்தாங்க. அண்ட் சில பல ஹைஸ்ட்லாம் டீசெண்டாக இருந்துச்சு. நாட் பேட் பட் நாட் குட். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேஸ்ட்லாம், அந்த ஃபஸ்ட்டு ஹேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பண்ணுவாங்க ஹேஸ்ட், அது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ரொம்பலாம் ஆகலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் பாசிட்டிவ் என் மைண்டில் தோன்றுறது. அப்படி நம்ம நெகட்டிவ் பக்கம் போயிடுவோமா, ஒரு நிமிஷம். அடிஷ்னல் A4 ஷீட் வாங்கி தான் இதை கன்ஃபார்ம் எழுதணும். அந்த அளவுக்கு அவ்வளோ இருக்குது, செம்ம நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைம்லைன், இது செட்டான டைம்லைன் ரொம்ப மொக்க. ஆக்சுவலி இது இப்போ வர வேண்டிய சீரிஸே கிடையாது. இது ஃபால்கன் சொல்லிச்சாரு, ஹாக்கை அப்போல்லாம் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு ஏற்றிருக்கலாம். பட் இது இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நம்ம தண்டர் போல்ஸ் நம்ம 2029 போயிட்டோம். அண்ட் ஒகேண்டா ஃபார் ஆல் கூட செம்ம இதாக இருக்கும். பட் இந்த இது வந்து அந்த காலத்துக்கு போனமே இருக்குது. அயன்மேன் 1க்கு போனமே இருக்குது. உண்மையிலே நம்ம அயன்மேன் 1ல் எப்படி டெக்க பார்த்துருக்கோமோ அந்த இதுக்கு போனமே இருக்குது. அதே மாதிரி விழிச்சிருக்காங்க. ஷாக் பண்ணுற இப்போ பவர் யூஸ் பண்ணுறவன், அந்த இது போன சூட்டு, ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அயன்மேன் 1 கூட்டி போனவங்க ஒரு தாட் இருந்துச்சு. அண்டு ஒகேண்டா ஃபார் அவரில் அட்லீஸ்ட் ரீரியை ஒரு ஜீனிஸை காமிச்சிருப்பாங்க. அதாவது 2 நாட்டுக்கு போரே கொண்டு வந்துருப்பாங்க இவங்க மூலியமாக. ஸோ ஒகேண்டன் அந்த வைப்ரனியுமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு ஜீனியஸாக காமிக்கப்பட்டுருந்துச்சு. பட் இந்த சீரியஸில் அவங்கள ஒரு செல்ஃபிஷாக அரகண்டாக மாற்றிட்டாங்க. ரைட்டிங் அப்படியே சுவிட்ச் ஆகிடுச்சு. இந்த கேரக்டர் ஒரு அனாயிங்காக கண்டுபிடிச்சா சத்தியமாக வெறுப்பத்துறாங்க. ரீரி பேசுகிற எல்லா டைலாக்குமே வெறுப்பாகுது. தூக்கி உடைக்காம அந்தளவுக்கு கோவமாகுது. பிகாஸ் யோசிச்சு பாருங்களே, ஹுட்னு ஒரு கேரக்டர், அவன் தான் வந்து மெஃபிஸ்டோ கூட கான்ட்ராக்ட் போட்டு தன்னை வந்து இப்படி ஆக்கியிருப்பான். ஸோ அவனை காப்பாற்றாம ரீரி போயிருப்பாங்க அண்ட் காப்பாற்றிருப்பாங்க. திரும்பி ரீரி என்ன பண்ணுறாங்கன்னா மெஃபிஸ்டோ கிட்டே கான்ட்ராக்ட் போடுறாங்க. வாட்ஸ் அ பாயிண்ட், அப்புறம் எதுக்கு நீ காப்பாற்றின அந்த ஹுட்டை? நீ லூஸா? ஏய் கிறுக்காடா நீ? நம்ம கேட்க மாதிரி வச்சு கைஸ். ஸோ காப்பாற்றுறாங்க, அவங்களே காப்பாற்றுவாங்களா, அவங்களே திரும்பி போய் மாட்டுவாங்களாம். ஸோ ஹுட்டு வந்து இந்த அளவுக்கு வில்லனான காரணமே மெஃபிஸ்டோ தான். அவனை ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கும். அது நம்ம ரீரி உணர்ந்து அவங்கள தடுத்துருப்பாங்க, ஹுட்டையுமே கைப்பிடிச்சிருப்பாங்க. திரும்பியும் போய் ரீரி மெஃபிஸ்டோ கிட்டே கான்ட்ராக்ட் போட்டால். பட் இது இந்த சீசனுக்கு என்ன பாயிண்ட் இருக்குது? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களே, ஒரு மண்ணும் கிடையாது, இதில் என்ன பயன்? ஒன்றும் பயனும் கிடையாது. அண்ட் செம்ம லேசி ரைட்டிங். ரீதி வந்து நைட்டு தூங்கும் போது ஒரு மைண்டில் போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா அட்வான்ஸ் ஏஐ வந்துருமா. நம்ம ஜார்விஸுக்கும் இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் எமோஷன் இருக்கும். அது காரணம் மைண்ட் ஸ்டோன். அது மூலியமாக தான் வந்து ஜார்விஸுக்கு மைண்ட் ஸ்டோன் மூலியமாக தான் அந்த எமோஷன் காமிக்கப்பட்டிருக்கும். லவ் இறக்கலாம் வரமே காமிக்கப்பட்டிருக்கும். பட் நம்ம ரீரி நைட்டு படுத்து தூங்குவாங்கலாம், மார்னிங்ச்சு பார்த்தா பவர்ஃபுல்லான அட்வான்ஸ் ஏஐ ஜார்விஸுக்கு ஈக்குவலான ஏஐ உருவாயிடுமா. நம்ம டோனி ஸ்டார்க் ஒவ்வொரு ஏஐக்குமே $1 பில்லியன் செலவு பண்ணுவார். பட் இந்த பொண்ணு நைட்டு தூங்கிடுச்சான். ஸோ மார்னிங் வச்சு பார்த்தா நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய பஃப் ஏஐ வந்துருச்சான். அந்த ஏஐ வந்து பயங்கரம் இருக்குங்க. எமோஷன் காமிக்குது, பேசுது, அழுகுது, எமோஷனல் வந்து காமிக்குது. அந்தளவுக்கு அந்த ஏஐவே பயங்கரம் காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஓகே சூப்பராக காமிக்கப்பட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் எப்படி இந்த அளவுக்கு இந்த ஏஐக்கு இப்போ கிடச்சி ஒரு லேப்டாப் வச்சு பண்ணு. ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே செம்ம லேசர் ரேட்டிங். நம்ம ரீரி ஆசைப்படுவாங்க, எனக்கு வந்து இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறுநாளே கிடச்சிரும். நம்ம பீட்டர் பார்க்கலாம் பையபில் எவ்வளோ கஷ்டப்படுவான், அவனும் இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பையன் தான். பட் நம்ம ரீரி என்ன ஆசைப்படுறாங்களோ உடனே கிடச்சிருது. கஷ்டப்படுறேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலாம்னு அழுகுறாங்க. பட் எல்லாமே கிடச்சிருது, சூடு முதல் கிடச்சிருது, எல்லாமே கிடச்சிருது. ஸோ ரீரி கஷ்டப்படுற மாதிரி காமிக்கவே இல்லை, அதான் கன்ஃபார்ம் உண்மை. அண்ட் பேர் தான் ஐலாண்ட் சீரீஸ். பட் இந்த சீரீஸில் அயன் சூட் அவங்க 2 சிம்பிள் ஃபைட்டு தான். அது ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான். அதை தாண்டி ஒன்றுமே இல்லை ஃபேஸ்.
சூட்டை வச்சுலாம் ஃபைட்டே கிடையாது, சூட்டை வச்சு கதையுமே கிடையாது. சூட்லாம் அவர்களுக்கு டீசெண்டாக இருந்தாலுமே பட் சூட்டை வச்சு ஃபைட்டே கிடையாது. ஃபைனல் ஃபைட்னு ஒரு ஃபைட் இருக்கும், வைக்கணும்னு வச்சுருக்காங்க. ஃபினால்னு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமான ஃபைட் வைக்கணும்னு வச்சு பட் மொக்க ஒரு ஃபைட். இத்தனோண்டு கராஜில் 10 ரூமில் ஒரு ஃபைட்டு, அதுவும் மொக்க. சூட்டாக காமிக்கவே இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு சூட்டு உருவாக்குறத கிட்டத்தட்ட ஒரு 1/2 நிமிஷம் காமிக்கிறாங்க. பட் சூட்டு வச்சு சண்டை போடுறத முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், வெறும் 2 செகண்ட் முடிச்சிடுறாங்க. அடம் கொய்யால சூட்டை உருவாக்குறது, சூட்டை சண்டை போடுறது அதிகமாக காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆசைப்படுறது என்ன, அவங்க சூட்டில் ஃபைட் பண்ண ஆசைப்பட்டோம். பட் இதை கிடையவே கிடையாது. சூட்டை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இவளுக்கு எப்படி அயனாட்னு பேர் இருந்துச்சு அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அயனாட்னே இந்த சீரீஸில் அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நல்லா பாருங்களே, இந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்களே, இந்த சீரீஸில் அவங்க அயன் ஹார்ட்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அயன் ஹெட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த தலையில் விழுகும் போது அவங்க அப்பா மட்டும் அவளை பார்த்து அயன் ஹெட்னு சொல்லியிருப்பார், அயன் ஹெட்னு சொல்லியிருப்பா தவிர அயன் ஹார்ட்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ வேண்டா பிள்ளைக்கு காண்டாமன்னு பேர் வச்ச மாதிரி அவங்க பேரை கூட அவங்க ஒழுங்கு ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை கைஸ். அண்ட் ரீரி ஆக்டிங்குமே செம்ம லேகு, ஒரு சும்மான்னு சொல்லலாம். உண்மையிலே கிரிஞ்சாக இருக்குது. அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிங்குமே வெறுப்பை உண்டாக்கு தவிர அவங்க மேலே ஒரு பஜாபம் வரவே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க, நாட்டிலி அவங்க அம்மா எல்லாமே சொல்லுவாங்க, ரீடி ஒத்துக்க பண்ணாலாம் அப்படி பண்ண முடியாது, நான் தாண்டா அப்படின்னு ஒரு பைத்தியக்கார மாதிரி செல்ஃபிஷாக இருப்பாங்க, அரகண்டாக இருப்பாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், எத்தனை பேர் சொன்னாலும் பண்ணுவேன். நாட்டிலே சொல்லுவோம், இதுக்கு ஹுட்டு வந்து மோசமான பையன் அவன் சேராது அப்படின்னு சொல்லுவான். பட் சேருவான். அவங்க அம்மா எவ்வளவோ கதறுவாங்க, பட் அதை பண்ணுவான். ஸோ ரீதி யார் பேச்சுமே கேட்காத ஒரு அரகண்ட் பர்சனாக காமிச்சிருப்பாங்க. அதான் எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த கேரக்டரை நம்மளுக்கு இன்னமும் வெறுப்பை கொண்டு வச்சிட்டாங்க. சரி ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே, சிஜிஏ விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் கேட்டிங்கன்னா மண்ணு மாதிரி இருக்குது ப்ராப்ளம்ஸில். மல்டிஸ் போயிட்டுருக்கோம், நம்ம இப்போதைக்கு மல்டிஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் அந்த கால் சிஜி ஹாரி பாட்டர் காலத்து சிஜி யூஸ் பண்ணுறாங்க. அந்த குளோக்கு மறையிறது, அந்த தண்டு கையை ஷாக் விட்டுறது, அதெல்லாம் ஆதிகால ஷாக். அது மாதிரிலாம் அவங்க சூட்டு இப்போதைக்கு ஞானத்துக்குலாம் போயிட்டுருக்கு. பட் சூட்டு என்னமே அவங்க மேலாம் போடுறாங்க, ஓகே தான். பட் அது ஒன்றும் காமிக்கவே இல்லைங்க, இதுவுமே சூட் காமிக்கவே இல்லை. ஒரே ஒரு கார் இருக்குது, அந்த காரை பேத்து எடுத்தால் சூட்டான். அது ஹைடெக் சூட், பீம்லாம் வருது அண்ட் பறக்கிறாங்க அண்ட் எக்கச்சக்க சென்ஸ்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. பட் சிம்பிளாக ஒரு காரை பிரித்து மேய்றாங்க. அவங்க அப்பா விட்டு போன ஒரு காரை பிரித்து மேய்ஞ்சா ஒரு சூட்டான். இப்படிரா டேய், எல்லாமே கன்ஃபார்ம் லேசர்டிக்கிட்ட உச்சம் கன்ஃபார்ம். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த சீரீஸ் மேலே ஒரு விருப்பாக தான் இருந்தேன். பட் டெய்லரில் மேஜிக்கையுமே டெக்கையும் ஒன்றாக்குற மாதிரி காமிக்கப்பட்டுருந்துச்சு. ஸோ பயங்கரமாக இருக்க போதுரா அப்படி உள்ளே பார்த்தா அதை வச்சு ஒரே ஒரு அட்டாக் சிம்பிளாக அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் ஆவாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு அட்டாக காமிச்சிருப்போம் தவிர அதை வச்சு ஸ்டோரியும் போயிருக்காது, ஒரு மண்ணும் போயிருக்காது. அதை வச்சு அவங்க சண்டை போகிறமே காமிக்கவே இல்லை. ஸோ நல்ல இந்த ஸ்டோரிக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஸ்டெக்கு மேஜிக் அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ண மாட்டேன், நான் வேணுமே கீழே தான் விழுவேன் அப்படின்னு அவங்க பாதாள குழியில் விழுந்துட்டாங்க. இவங்களை காப்பாற்ற யாராலையும் முடியவே முடியாது. ஸோ நிச்சயமாக கடுப்பாக இருந்துச்சு கைஸ். அண்ட் வில்லன் அவன் ஒரு அறவேக்காடு, ஹீரோ தான் மோசம், வில்லன் வச்சு பரவாயில்ல இருப்ப பார்த்தா அவன் அதுக்கு மேலே அறவேக்காடாக இருக்கான். அவங்க டீம் அதுக்கு மேலே அறவேக்காடாக இருக்காங்க. கிளீஷேவான வில்லன், எனக்கு பணம் வேணும், எனக்கு காசு வேணும், அதுக்கு என்னோட பண்ணுவேன் அப்படின்னு ஆதிகால வில்லன். இப்போதைக்கு அவன் மல்டிவர்ஸை கான்க்ளூட் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்கான். இவன் இன்னமும் வந்து பணத்தை வேணும் ஆசைப்பட்டுருக்கான். அடங்கொய்யால அதோட ஓகே சரி காமிச்சிருக்கலாம். பட் கிளீஷேவான அந்த வில்லனுக்குள்ளே வில்லனா என்ன பண்ணுவான், ஒரு ஆப்ஜெக்ட் தன்னை கண்ட்ரோல் பண்ணும், அதை ஒத்துக்கிட்டு அவனே வில்லன் ஆகிடுவான். கஷ்டம் நான் வந்து தெரிஞ்சிடுவான். அதே மாதிரி தான் சிவனுமே கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான் அவனும் தெரியல, எனக்கு தெரியல, ரீதிக்கும் தெரியல. ஸோ உண்மையிலே ஒரு ரெவென்யூ ஸ்டோரியே போகும், பட் ரெவென்யூ ஸ்டோரியுமே கிடையாது, எதுவே கிடையாது. ஒன்று டெக்கு விசஸ் மேஜின்னு காமிச்சிருக்கணும், அப்படி இல்லாட்டி மேஜிக் விசஸ் மேஜின்னு காமிச்சிருக்கணும். பட் எதுவுமே காமிக்காமல் ஒன்றுமே பண்ணல. ஸோ நிச்சயமாக நல்ல வேலைங்க, மெஃபிஸ்டோ கேரக்டரோட காமிச்சிருந்தாங்க. ரொம்பலாம் சூப்பராக காமிக்கலை, பட் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மொக்க பண்ணல, அது ஓகே. ஆக்சுவலி மெஃபிஸ்டோ ஹுட்டை என்ன சொல்லி ஏமாத்தினாரோ அதே டைலாக் பேஜ் டு பேஜ் அந்த டைலாக்கை அப்படியே ரீடிக்கிட்ட பேசுகிறாரு. ஸோ ரைட்டர்ஸ் டைலாக் முதற்கொண்டு லேசியாக வந்திருக்காங்க. சேம் பேஜ் டு பேஜ் அப்படி உட்டு என்ன பேசுவாரோ அதே தான் அப்படியே இருக்குது ரீடிக்கிட்ட பேசும்போதும். ஸோ சேம் டைலாக். ஸோ டைலாக் ரைட்டிங் கூட ரொம்ப ரொம்ப லேசி. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை வேணும்னு சொல்லலை, ஷீல்ட் அயன் மாதிரி எடுக்காதே சொல்கிறோம். இல்லாமல் சொல்லிங்கன்னா ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ வந்து இது இந்த பொண்ணை வந்து அயனோட இதுவாக பார்க்குறீங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு போட்டுதாரு மாஸ்டர் கமெண்ட்ரி, நான் ரிவ்யூ பார்த்தேன். ஸோ அவர் சொன்ன உண்மை நான் கோவப்பட்டவன் மேலே, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறாரே அப்படி கோவப்பட்டேன். பட் நான் எனக்கு புரியுது இப்போ தான் அது எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு. நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டை வேணும்னு சொல்லலை, ஒரு ஜஸ்டிஃபை பண்ணதை சொல்கிறோம்.
அயன்மேன் இல்லை கஷ்டப்பட்டார். அவர்கிட்ட காசு இல்லாட்டியுமே குகைக்குள்ளே அவர் சுட உருவாக்குனார். பட் இந்த பொண்ணுகிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாமே கிடைக்குது. பட் இந்த பொண்ணு மோசமாக தான் இருக்குது. இந்த பொண்ணு வில்லனவும் மாறுது காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பவர் எந்த அளவுக்கு இந்த பொண்ணை கட் பண்ணது காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம அயன்மேன் கிடையாது, அயன்மேன் கட் பண்ணி நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மென்டர் இல்லையோ அப்படின்னு தோணுது கைஸ். உண்மையிலே நிச்சயமாக ஒரு தேவையில்லா சீரீஸ் தான். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மார்வல் கோர் ஃபேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்னால் கன்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஒன்றும் பண்ண போது கிடையாது. ஸோ கைஸ் ஓவராலாக தேவையில்லாத சீரீஸ். ஸோ உங்களுக்கு டைம் சும்மா இருக்குது ப்ரோ, எனக்கு டைமே போக மாட்டேங்குதுன்னா அப்படின்னா உட்காந்து பாருங்கள். அப்போ டைம் போகாது, அந்தளவுக்கு ரொம்ப லாகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நினைக்கிறேன் இந்த அயன் சீரிஸை பற்றி மறக்காம பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசம் வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.